சாதாரண எறும்பு தானே அப்படின்னு யாராவது சொல்றீங்களா? அது பண்ணுகிற ஆச்சரியத்தை பாருங்க. எறும்பு என்பது சிறிய உயிரினம். அது நம்மளை என்ன செஞ்சிட போகுது அப்படின்னு தானே நினைக்கிற போது அது மனிதர்களை விட பலசாலியாம். மேலும் எறும்பு ஓய்வு என்பதை எடுக்காதாம். எறும்புகள் அனைத்தும் தனித்து வாழ்வதில்லை, கூடிதான் வாழுமாம். நாம் இருக்கும் உலகத்தில் பல உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த உலகம் முழுவதும் வாழும் உயிரினங்கள் அதிகம் உள்ளன. இந்த உயிரினங்களில் ஒன்றுதான் எறும்பு. நாம் அன்றாடம் பார்க்கக்கூடிய நமது கால்களுக்கு அடியில் வாழக்கூடிய உயிரினம் தான் எறும்பு. நாம் வாழும் உலகத்துடன் ஒப்பிடும்போது எறும்புகளின் உலகம் மிக சிறியது. எப்பொழுதாவது யோசித்திருக்கிறோமா அதனுடைய உலகம் எப்படி இருக்கும் என்று? எறும்புகள் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எறும்புகள் கட்டியிருக்கும் புற்றுகளுக்கு அடியில் ஒரு சிட்டியே இருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இந்த உலகத்தில் 10,000 12,000 வகையான எறும்புகள் இருக்கின்றது. சாதாரணமான எறும்புகள் 90 நாட்கள் உயிர் வாழ்கின்றன. அறிவியல் ஆய்வின்படி கருப்பு பெண் எறும்புகள் சுமார் 15 ஆண்டுகள் வரை உயிர் வாழும் என்று கூறப்பட்டுள்ளது. எறும்புகள் மனிதனை விட பல மடங்கு பலம் கொண்டவை. எறும்புகள் தன்னுடைய எடையை விட 20 50 மடங்கு அதிக அளவு எடையை தூக்கக்கூடியது. எறும்புகள் சண்டையிடும் போது அவைகள் இறக்கும் வரை சண்டைகளை நிறுத்துவதில்லை. எறும்புகளுக்கு 2 வயிறுகள் இருக்கும். ஒன்று அது சாப்பிடும் உணவு, மற்றொன்று மற்ற எறும்புகளுக்காக சேமித்த உணவு. எறும்புகள் எப்பொழுதும் தனித்து வாழாது, கூட்டம் கூட்டமாகத்தான் வாழும். சில எறும்புகள் சொந்த இனப்பெருக்கம் செய்யக்கூடியவை. சில எறும்புகள் நீரில் வாழும் தன்மை கொண்டுள்ளது. பொதுவாக நீருக்கு அடியில் 4 மணி நேரம் உயிர் வாழும் தன்மையை கொண்டுள்ளது. ஒரு சில எறும்புகள் தண்ணீருக்கு மேல் மிதக்கும் தன்மையை கொண்டுள்ளது. எறும்புகளிடம் நுகரும் திறன் மனிதர்களை விட அதிகமாக உள்ளது. எறும்புகளின் சிறிய உடல் அமைப்பே அதன் வலிமைக்கு காரணமாகிறது. எறும்புகளின் உடல் பெரிய குறுக்குவெட்டு பகுதிகளை கொண்டுள்ளது. எனவே அவை வலுவான உள்ளது. எறும்புகள் ஒற்றுமையாக வாழும் திறனை கொண்டு பல வேலைகளை செய்து முடிக்கின்றன. எறும்புகளின் ஒற்றுமையே அதன் பலமாக உள்ளது. எறும்புகளின் உடலில் சுவாச அமைப்புகள் கிடையாது. இதற்கு பதிலாக எறும்புகளின் உடலை சுற்றி ஆக்சிஜனை கொண்டு செல்ல உதவும் சுவாச வழிகள் உள்ளன. மேலும் அதன் உடலில் அமைந்துள்ள துளைகளான சுழல்களின் மூலம் சுவாசிக்கிறது. இந்த சுழல்களின் மூலம் ஒவ்வொரு காலத்திற்கும் ஆக்சிஜனை விநியோகிக்கிறது. எறும்புகளுக்கு காதுகள் கிடையாது. எறும்புகளால் கேட்க முடியாது என்று அர்த்தம் இல்லை. நடக்கும் போது ஏற்படக்கூடிய அதிர்வுகள் அல்லது நிலத்தின் அதிர்வை கொண்டு பொருட்களை அறிந்து கொள்கின்றன. எறும்புகளின் முழங்காலுக்கு கீழ் அமைந்துள்ள துணை உறுப்புகள் காரணமாக அவை அதிர்வை உணரச் செய்கின்றன. எறும்புகளைப் போல் மனிதர்களும் சுறுசுறுப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பதற்கு எறும்பே உதாரணம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.